அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிற வேலை அப்படின்னா அந்த பூஜா ரூம் கிளீனிங்கும் அந்த பூஜா பாத்திரங்களை க்ளீன் பண்ணுற வேலையும் தான். ஆனால் அதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு பிரசவத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை நம்ம தூக்குற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிற கஷ்டம் இருக்கே, அப்பப்பப்பப்பா வாயால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வியாழக்கிழமை வந்துருமே, இந்த பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணணுமே, அப்படி க்ளீன் பண்ணணுமே, இப்படி க்ளீன் பண்ணணுமேனு எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியாக சொல்லிடுவோம், நம்ம பூஜை ரூம் பார்க்கும்போது அழகாக இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் க்ளீன் பண்ணும்போது அதோட கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஈஸியாக எப்படி பூஜா ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லை, நம்ம சகோதரிகள், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கேட்ட கேள்விக்கும் பதிலும் சொல்லிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறது, வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, பூஜா ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ஒரு கலை. யாருக்கு தெரியும்? இதெல்லாம் சொன்னால் ஏற்றுக்க போகிறாங்க? அதெல்லாம் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை ஒரு நாளாவது செய்யாதவங்கள பார்த்துட்டு இதை செஞ்சு பாருங்கன்னு சொன்னால் தான் அவங்க செய்யும்போது ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ நுட்பமாக செய்யணும். ஒரு ஃபோட்டோவை பார்த்து எடுக்கணும், பார்த்து ஆர்கனைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆணிக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன். எதுக்காகனா அப்படி உள்ள ஃபோட்டோ ஆடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டிக்கர் போட்டு வச்சுருப்பேன். நார்மலாக கூட எல்லா வேலையும் முடிச்சிடலாம் போல். ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாக இருப்போம் இல்லையா? அதனால தான் நான் இந்த க்ளீனிங் வீடியோ அதாவது பூஜை ரூம் க்ளீனிங் வீடியோ இது நாள் வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பூஜை ரூமில் க்ளீனிங்க்கு நான் போனேன்னா நிறைய யோசிப்பேன். ஏன் யோசிப்பேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும், இந்த இடத்த இப்படி மாற்றணும், அந்த இடத்த இப்படி மாற்றணும் அப்படின்னு நிறைய யோசிப்பேன். அதனால் என்ன பண்ணுவேன்னா அன்னைக்கு யார்கிட்ட எப்படி சொல்கிறது, அன்னைக்குன்னு வீடியோ எதுவும் கொடுக்க மாட்டேன், சிம்பிளாகவே கொடுத்துடலான் இருப்பேன். ஆனால் நிறைய சகோதரிகள் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பூஜா ரூம் க்ளீனிங் வீடியோ கொடுங்கக்கா, எல்லா க்ளீனிங் வீடியோவும் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறேன். இந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வரைமுறை இருந்தால் போதும்னு சொன்னேன் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 பேஸ்கெட்டை எடுத்து வச்சுருங்க. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளியில் பெரிய பெட்ஷீட்டை விரித்து வச்சு எல்லாத்தையும் பரத்தி வைக்காமல் ஒரு 4-5 பேஸ்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் இப்போ ஃபோட்டோக்கு தனி பேஸ்கெட்டு, அது வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும், போட்டு சாஞ்சிடாத அளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான பேஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ சிலைகள் வைக்கிறீங்கன்னா சிலைகளுக்கு தனி பேஸ்கெட். இப்போ சிலைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுற அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எப்பயுமே இப்போ விசேஷ நாட்கள் வருது. இப்போ புதன்கிழமை ஒரு தாயாருக்கு, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு, இப்படி ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்வேன். ஆனால் இந்த வியாழக்கிழமை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வச்சுட்டு அப்படியே ஒரு அபிஷேகம் பண்ணி விட்டுருவேன். ஒரு அபிஷேகம்னா நம்மளோட தீர்த்த பொடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த தீர்த்த பொடியை வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுவேன். வேறு எந்த அபிஷேகமும் அன்னைக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னும் வேலை இழுத்துக்கிட்டே போயிடும். ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு தீபார்த்தனை, அதுவும் கற்பூர தீபார்த்தனை காட்டுவேன். ஏன்னா அந்த மனம் நல்லாயிருக்கும் அந்த டைமிங்லன்றனால மற்ற எந்த இதுவும் பண்ண மாட்டேன். பூக்களால் அர்ச்சனை கூட அன்னைக்கு, அதாவது அன்னைக்கு ஈவினிங் பண்ணுவேன். பட் அந்த க்ளீனிங் ஒர்க் டைமிங்கில் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைமே இல்லாமல் போயிடும். ஈவினிங்கும் விளக்கேற்றுற ஒரு டைம் இல்லாமல் போயிடும்ன்றனால காலையிலே இது ஆஸ் யூஷுவல் முடிச்சிடுவேன். இந்த மாதிரி சுவாமி படங்களுக்கு இல்லை சிலைகளுக்கு நீங்கள் போடக்கூடிய மஞ்சள், அந்த ஆபரணங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை தொடச்சி வச்சுருங்க, ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு. ரெண்டாவது நீங்கள் எப்படி சொல்கிற சிலைகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைமிங் கீப்பப் ஆகும். அதே மாதிரி ரொம்ப டயர்டாகிடுவீங்க. இப்போ ஒரு சில வீட்டிலலாம் நிறைய சிலைகள் வச்சுருப்பாங்க, இல்லை கம்மியான சிலைகளே இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது டயர்டாகிடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டை நம்ம க்ளீன் பண்ணிடணும்ப்பா. அதே மாதிரி அன்னைக்கு போட்டுக்கிட்டு 4 வகை சாதம் 5 வகை பொரியல் நான் பண்ணவே மாட்டேன். ரொம்ப 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 சிம்பிளாக ஒரே குழம்பு ஒரே பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு அதுவும் காலையிலே முடிச்சிடுறோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும். காலையிலே க்ளீனிங் ஒர்க், அதாவது வீட்டை க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் முடிச்சிடுவேன். கிச்சனில் போடுற கோலம் மட்டும் கொஞ்சம் ஈவினிங் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பூஜை வேலை முடிச்சுட்டு தான் கோலம் போடுவேன். இடையில போயிட்டு இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ரெண்டாவது என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ உட்காந்துட்டு திருப்பி என்ன
பண்ணுவேன்னா போய் ஃபோட்டோஸை தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். 3வது என்ன பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மொபைல் பார்க்குறோமோ இல்லை டிவி பார்க்குறோமோ எதனாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை சாமான் கழுவுவேன். ஏன்னா பூஜை பாத்திரங்கள் நம்ம கழுவுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு இப்போ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3/2 மணி நேரம் ஆகும். ஏன்க்கா இவ்வளோ பூஜை பாத்திரம் 1/2 மணி நேரத்தில் எப்படிக்கா முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஆரம்பத்தில் எனக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இதுக்குன்னு ஒரு மேஜிக்கல் லிக்விடு மேஜிக்கல் பவுடரை ரெடி பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வாரம் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பலாம் டயர்ட் ஆகுறதில்ல, ரொம்ப நேரமும் ஆகுறதில்ல. இப்போ நீங்களே பார்க்குறீங்க ஒவ்வொரு விளக்குமே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். ஏன்னா வாரம் க்ளீன் பண்ணிடுறோம் இல்லையா. சரி, இப்போ நம்ம சகோதரிகள் அனுப்பின கமெண்ட்ஸ் பார்த்துடலாமா? தமிழ் கானம்ன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கோலம் நல்லா இருக்குது. நானும் வாரத்தில் ஒரு தடவை கோவில் போவேன். காரைக்கால் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போவேன் சிஸ்டர். அங்கே போனாலே மனசுக்கு அமைதியாக இருக்கும். இன்றைக்கு வீடியோ சூப்பர் சிஸ்டர். துளசி செடி துளசி மாடத்தில் தான் வைக்கணுமா? நான் சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன், அப்படி வைக்கலாமா எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. துளசி செடி தாராளமாக டப்பாவில் வைக்கலாம். எதுக்காக துளசி மாடத்தில் துளசி செடி வளர்க்கணும்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு டப்பாவில் வச்சுருக்கிறோன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு செடியை பார்க்குற மாதிரி நமக்கு தோணும். எங்கே நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் விட்டுருவோமோ அப்படின்றதுக்காகத்தான் நம்ம பழங்காலத்தில் துளசி மாடத்தில் வைக்கணும். அதுவும் சென்டராக வீட்டுக்கு நடுவில் வைக்கணும். அதோட ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கு நடுவில் வச்சுருந்தாங்க. மற்றபடி துளசி செடி துளசி மாடமில் வச்சாலும் சரி, இல்லை பாக்ஸில் ஒரு டப்பாவில் வச்சாலும் சரி, அது எதில் வச்சாலும் பூஜை பண்ணணும்ப்பா. ஏன்னா பூஜை பண்ண தான் அது மெருகேற்றி அந்த தாயார் அடுத்தடுத்த வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் சனீஸ்வர கோவிலுக்கு போவேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு. உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கும் என் கணவருக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், மீனம் ராசி. ஆனால் சனீஸ்வர பகவான் சப்பளங்கால் போட்டு உட்காந்துருக்காரு. பரவாயில்ல, உட்காந்துட்டு போட்டும். ஆனால் எங்களுக்கு அவர் என்றைக்குமே சனீஸ்வரராக இருந்ததில்லைப்பா, எங்களுக்கு ஈஸ்வரராக மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. எதுக்காக நான் இப்போ இதை சொல்கிறேன்னு தெரியுங்களா? ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, சனீஸ்வர பயிற்சி அப்படின்னா ரொம்ப பயப்படுறோம். முதல்ல சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும், காலனாக இருக்கட்டும், காலன்னா யமதர்மர் சனீஸ்வர பகவான்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய வீட்லேயும் உழைப்பு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஒன்று அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரராக மட்டும்தான் வருவாங்க. இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சனி பயிற்சி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கிடையாது. ஏன்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அதை அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை. எதுக்காக அப்படின்னா, கஷ்டத்தை ஷேர் பண்ணி அதை ஏன் வளர்க்கணும்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சில டைம் சொல்லியிருக்கிறேன். அது எதுக்காகனா, நான் இந்தளவு கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து சந்தோஷம் பாசிட்டிவிட்டி எனக்கு கிடச்சிச்சுன்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி கஷ்டத்தை ரொம்பவுமே நம்ம ஷேர் பண்ணோன்னா அது அடுத்தவங்க வாய்க்கு எப்படி சொல்கிறது, ஒரு மீன் பண்ணையில் மீனுக்கு பொறி போடுற மாதிரி அது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி மற்றவங்க வாய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ்ன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அக்கா எங்கள் வீட்டில் எல்லாரும் உங்கள் ஃபேன்ஸ் ஆகிட்டோம், நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுங்க ப்ளீஸ், உங்கள் ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குக்கா, வீடு கட்டுறதை பற்றியும் லேண்ட் வாங்குறதை பற்றியும் சொல்லுங்கக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதுக்காகவே செங்கல் பூஜை கொடுத்துருக்கேன்ப்பா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், செங்கல் பூஜை மட்டும் பண்ணுனா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிப்பா, உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு இருக்கான்னு யாராக இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். உழைப்பும் இருக்குக்கா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பூஜை செய்கிறோம், ஆனாலும் நடக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு கர்ம வினையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ கடவுளுக்கு தெரியும், கடவுளோட செவிகளில் விழும். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அதாவது ஒரு குருவிக்கோ ஒரு இல்லை ஆடு மாடுக்கோ ஏதாவது ஒரு உணவு தானம் செய்யுங்க. இது எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அதுக்காகத்தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். கோலம் போடுங்க, வாசலில் கோலம் போடுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பட்டினி இருந்து நம்ம 1000 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய தானம் வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த கோலம் போடுறது. அதனால தான் நான் திருப்பி கோலம் போடுங்க, வாசல் நிலைவாசல் பூஜை பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. யார் ஒருத்தர் நிலைவாசல் பூஜை பண்ணுறாங்களோ, பித்திருக்கள்னால் முன்னோர்களுக்கு, அதாவது அவங்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகள்னால் போய் நீங்கள் ஐயரை வச்சு தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. அமாவாசை வரும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு அதாவது சமைக்கிற சாப்பாடு செஞ்சு விரதம் விடுறது, அப்படியும் இல்லை அதாவது ஆடு மாடுக்கு கொடுக்குறது,
திதி வரும்போது கும்பிடுறது, இதெல்லாம் வந்து நம்மளோட பித்ருக்கள் நம்மளோட குழந்தைங்களுக்கு, என்னோட குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, நீங்கள் எப்படியாவது உதவி பண்ணுங்க கடவுளேன்னு கேட்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, குலதெய்வத்தை வழிபடணும். நீங்கள் எவ்வளோ கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் இறைவன் மேலே ஈடுபாடு வச்சுருந்தாலும் சரி, உங்களோட குலதெய்வம் எந்த ஊர் கிராமங்களாக இருக்கட்டும், எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்கள வழிபடணும். குலதெய்வ ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, குலதெய்வ செம்பு வச்சாது வழிபடணும். வழிபட நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். சரி, இப்போ அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா? அனிதா பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இன்று பிரம்ம முகூர்த்த பூஜை தொடங்கியுள்ளேன். ஒரு வேண்டுதல் வைக்க வேண்டுமா, இல்லை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட வேண்டுதல் வைக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமாக எத்தனை வேண்டுதல்னாலும் வைக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சில விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கு, அதை பற்றி நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் சத்யநாராயணர் பூஜை பண்ணாலும் சரி, மகாலட்சுமி விரதம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா நாளும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பூஜை அப்படின்னாலே பிரம்ம முகூர்த்த பூஜை. இப்போ மகாலட்சுமி விரதம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை வெள்ளிக்கிழமை செய்வோம். ஆனால் ஆஸ் யூஷுவல் டெய்லி நம்ம பண்ணக்கூடிய பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை. எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரு வேண்டுதல், இப்போ நம்ம வீட்டில் என்ன நினைப்போம், நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும்னு வைங்களேன். இது வந்து சராசரியாக நம்ம வேண்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதை வந்து நம்ம டெய்லியுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறனால வந்து இது ஆஸ் யூஷுவல் நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஏக்கத்தில் ஒரு வேண்டுதல் நினைப்போம்ல, இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது, இது நான் எப்படியாவது நமக்கு நடக்கணும், அதாவது என்னோட மகனுக்கு திருமணம் நடக்கணும், இல்லை எனக்கு திருமணம் நடக்கணும், இல்லை எனக்கு குழந்தை பிறக்கணும், நான் வீடு கட்டணும், இப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக வேண்டுவீங்கல்ல, அந்த வேண்டுதலை பொறுத்த வரைக்கும் ஒரே வேண்டுதல் வைங்க. நீங்கள் 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா 21 நாளில் அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தீபான்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அருமையான பதிவு சகோதரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் சந்தோஷத்தில் உலாவி கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகோதரி. ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகிறா, அவள் யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் சாந்தின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா எப்படி பேசி வீடியோ சீக்கிரம் முடிந்து விட்டது, சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் முத்துக்கள், பூஜை மிகவும் அருமை, புண்ணியம் செய்திருக்கிறோம், இந்த பூஜையும் அழகு, தெய்வங்களையும் தினமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தினமும் வீடியோ போடுங்கப்பா, நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மிக்க நன்றிகள் சகோதரி. அதுக்கப்புறம் ஆண்ட்ரோமேடா லோன்ஸுன்னு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. மேம் ஒரு டவுட்டு, வாராகி ஒரு கன்னி தெய்வம் தானே, சப்த கன்னிமார்கள் தானே, அவங்களுக்கு ஏன் தாலி கயிறு சாத்தனம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாராகி அம்மன் சப்த கன்னியரில் ஒருத்தவங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லலான் இருந்தேன். என்னென்னா, இப்போ வாராகி தாயாரை காமிச்சு தான் நான் அந்த ஸ்டோரி சொல்ல முடியும். சரி பரவாயில்ல, ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். வாராகி தேவி யார் அப்படின்னா, வராக மூர்த்தியோட ஒரு சப்போர்ட்டிவாக தான் வாராகி தாயார் அமைந்தாங்க. ஏன் அப்படின்னா, பூமி தாயாருக்கு ஒரு ஆபத்து வருது, பூமி தேவியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வராக ரூபம் எடுத்தார் வராகமூர்த்தி. அந்த வராகமூர்த்தியோட துணை, அதாவது துணைனா அதுக்காக திருமணம் ஆகலை, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக, எப்படி நான் ஒரு காட்டுப்பன்றி மூக்கினால் அப்படியே மண்ணுக்குள்ளே இருக்கிற கிழங்கை மேலே எடுக்குதோ அதே மாதிரி இந்த வராகமூர்த்தி பூமியை கிண்டி தன் மூக்கின் மீது நிறுத்தினார். அதுக்காக தான், அந்த ஒரு சப்போர்ட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த வராக தேவியும் அமைந்து, அதாவது உதித்து தோன்றினால். அந்த தோன்றும் போது தான் அதாவது இவங்களோட வராகமூர்த்திக்கு என்னென்னலாம் பவர் இருக்கோ அதே பவர் இந்த தாயாருக்கும் இருக்குது. மஞ்சள் எதுக்காக சாத்துறோம் அப்படின்னா, மஞ்சள் வந்து அந்த தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கிழங்கு நம்ம வந்து இப்போ சாத்துறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச ஒரு கிழங்காக தானே சாத்துறோம். ஆனால் அந்த தாயாருக்கு சர்க்கரை வாழைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, மாதுளம்பழம், சிவப்பு நிற பூக்கள், சிவப்பு நிற துணி ஆடைகள், இதெல்லாம் வந்து அந்த தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மஞ்சள் மனம் வீச 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 அந்த இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு உள்ளங்கையில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா வாராகி தாயாரை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்கள ரொம்ப கும்பிட்றீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சவுண்டு கேட்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு அது கேட்டிருக்குன்னு தெரியல.
ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது ஒரு கதவு, அதாவது பூஜை ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க, தெய்வங்கள் இருப்பாங்க, ஆனாலும் ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம பெட்ரூமில் தூங்குகிறோம் அப்படின்னா கூட லைட்டாக அப்படி டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லலை, நிறைய செலிப்ரிட்டி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சத்தம், அதாவது ஒரு பெண் நடமாடுற ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாராகி அம்மன் இரவு நேரத்தில் வணங்கக்கூடிய தேவி. அதனால தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கோட மனம், அதுக்கப்புறம் சர்க்கரை வள்ளி கிழங்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால இப்போ உத்திரகோசமங்கையிலலாம் பார்த்திங்கன்னா சுயம்பு வாராகி அம்மன் இருக்காங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அம்மிக்குள்ளே வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருவாங்க. இன்னும் எனக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா மஞ்சள் அரைச்சி அவங்களே அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. வரக்கூடிய பெண்களை மஞ்சள் அரைச்சி அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சளில் நீங்கள் ஃபோட்டோலாம் வச்சுருந்தீங்கன்னா நிறைய மஞ்சள் கட்டி நீங்கள் போடுங்க. நான் ஏன் தாலி கயிறு மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இருக்கக்கூடிய சிலை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய போட்டோன்னா முகம் வந்து மறைஞ்சிரும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த ஒரே ஒரு மஞ்சள் போட்டிருக்கேன். சப்த கன்னியரில் 5வது இடத்துல இருக்கக்கூடியவள் தான் வாராகி. வாராகிக்கு ரொம்ப பெரிய கதைலாம் இருக்குது. வாராகியை கும்பிட்றவங்களுக்கு யார் ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்களோ அவங்கள இப்போ சொல்கிறேன், யார் ஒருத்தர் சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அணுவளவுக்கு தீங்கு நினச்சாலும் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவு இருக்குதுன்னு சொல்லுவாங்களே. இப்படி சொல்லாதீங்கக்கான்னு யோசிக்காதீங்க. நான் யாரையெல்லாம் தண்டிக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்கள வந்து பழிக்கோ சொல்லலை, இது உண்மை. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே இருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாராகி அம்மனை விரும்பி கும்பிட்றாங்கன்னா அவங்கள என்றைக்குமே மனதார வந்து புண்படுத்திடாதீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வம் அன்னை வாராகி. வாராகி தாயாரை பற்றி நான் தனியாகவே தெளிவாக அவங்க எதனால் இப்படிலாம் இருந்தாங்க, எதுக்காக அந்த தாயாருக்கு இவ்வளோ பெரிய பேரும் புகழும்ன்றதை அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். நிறைய சகோதரிகள் கேட்ட நிறைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன். இதுவே லென்த் வீடியோவாக போயிடுச்சுப்பா, மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களோட பேர்லாம் சொல்கிறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.